Don't forget to like, subscribe and share the videos. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயில்லாம் நம்மளுக்கு வந்து காமனாக எல்லாம் தெரிஞ்சதான். இது வந்து ரீசெண்டாக ஏன் இப்போ நியூஸில் வந்துச்சு, இல்லைனா ஒரு 2 days முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிராண்ட்ஸ் பெயில் ஃபார் மணிஷ் சிசோடியா இன் அ டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேஸ். ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேட். ரீசெண்டாக ஒரு 2021 வந்து டெல்லியில் வந்து லிக்கர் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்கீம் வந்து கொண்டு வந்து அதை வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறப்ப அதில் வந்து ரொம்ப கரப்ஷன் நடந்திருக்கு. அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நியர்லி ஒரு 2800 வந்து லாஸ் நடந்திருக்கு. அதனால வந்து இந்த மணிஷ் சிசோடியா வந்து ஹி வாஸ் அ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி. இது வந்து 2022 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுனால அது வரைக்கும் வந்து போலீஸ் கஸ்டடி அண்ட் கோர்ட் கஸ்டடியில் வந்து இருந்தாங்க. ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, பெஞ்ச் ரூல்ஸ் தட் ஃபார்மர் டெல்லி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ரைட் டு எ ஸ்பீடி ட்ரையல். ரைட் டு எ ஸ்பீடி ட்ரையல்னு பார்க்குறப்ப அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலுமே அவருக்கு வந்து ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரையல் வந்து ஸ்பீடியாக வந்து நடக்கணும். அவர் வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம வந்து பிரிசன்லையோ இல்லைனா போலீஸ் கஸ்டடியிலோ வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரைட் டு எ ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரொலாங்டு இன்கார்சினேஷன் ஃபார் 17 months வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்ற காவல் வந்து இருந்திருக்கிறாங்க. அண்ட் தட் வாஸ் மேக் ஹிம் எலிஜிபிள் ஃபார் த பெயில். அண்ட் பெயில் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் இந்தியன் சொல்லி பார்க்குறப்ப அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் சொல்லி பார்க்குறப்ப அப்படின்னா, ரிலீஸ் ஆஃப் எ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஃப்ரம் த கஸ்டடி ஆஃப் லா upon certain conditions imposed by an officer or court including execution by the such persons, bond or bail bond. இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெயிலோட டெஃபினிஷன். இதுக்கு மீனிங் எப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னன்னா, இப்போ சப்போஸ் எ பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியிலோ இல்லைனா ஜுடிஷியல் கஸ்டடியிலோ இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறாங்க, எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸரோ இல்லைனா கோர்ட்டோ வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணலாம். அப்படி போகிறப்ப வந்து அவங்க வந்து என்ன பண்ணால் பாண்டெல்லாம் பெயில் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டு தான் அவங்க வந்து பெயில் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆஃப் 2023. இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண ஆக்ட் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி சிஆர்பிசி ஆஃப் 1973. இதோட ரீப்ளேஸ் பண்ண ஆக்ட் தான் வந்து பாரதிய நகரிக் சங்கிகா 2023 அப்படின்னு சொல்றது. இதில் வந்து கிளாஸ் 479/A வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பெயில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து டைப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப சில டைப்ஸ் ஆஃப் பெயில் தான் இருக்கு, அதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெகுலர் பெயில். ரெகுலர் பெயிலில் அப்படின்னா என்னன்னா, the court can order the release of a person in a police custody or in a judicial custody on suspicious of committing an offense. இது வந்து சிஆர்பிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பெயில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் 436 and 437 வந்து சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பெயில்லாம் சொல்லி என்னன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிலீஸ் ஆர்டர் தான் வந்து பெயில்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காகனா, இவர் வந்து இந்த கிரைம் வந்து கமிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியோ இல்லைனா போலீஸ் கஸ்டடியோ வச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து கோர்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் கொடுக்குறது தான் இந்த பெயில் சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் திங் வாஸ் anticipatory bail. We know anticipatory bail is someone who he can get the anticipatory bail before being arrested. அதுதான் anticipatory bail can be filed by a person who discerns that he may be arrested by the police for non-bailable offences. Non-bailable offences அப்படின்னா என்னன்னா, if a person kind of offences that can give a imprisonment for almost 10 to 14 years or life imprisonment, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லைனா டெத் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லைனா ஒரு above 3 years imprisonment இருக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்சஸில் வரும். அந்த மாதிரி இப்போ பர்சன் வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸில் வந்து அரெஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா he can file a anticipatory bail that court may decision whether he can receive or he not. Okay. And under section 436 of Code of Criminal Procedure, conditions for anticipatory bails வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ரீசனபிள் அப்ரிகன்ஷன். ஒரு ரீசனான வேல்யூட் வந்து ரீசன் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து. அதுக்கப்புறம் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கணும். அவங்க வந்து உண்மையிலே கமிட் பண்ண அஃபென்ஸ் வந்து பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் வந்து பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கிறப்ப ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ அரெஸ்ட் அப்ளிகேஷன். ப்ரீ அரெஸ்டாக மட்டும்தான்
வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ பர்சன் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து வாங்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, ப்ரீ அரெஸ்ட் அப்ளிகேஷனாக மட்டும்தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கிடைக்கும். சப்போஸ் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேணும்னா அது வந்து ரெகுலர் பெயிலுக்குள்ள தான் போயிடும். ஓகே. அண்ட் நாட் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒரு பர்சன் வந்து ஒரு இல்லைன்னா ஒரு அஃபெண்டரோ ஒரு கிரிமினலோ வந்து ஒரு தப்பை வந்து ஒரு தடவை பண்ணிட்டு அப்படியே விட்டாங்கன்னா அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். அதே பர்சன் வந்து அது சேம் டைப் ஆஃப் கிரைம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அது மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கிறப்ப வந்து அவருக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து மேபி கொடுக்கலாம், மேபி கொடுக்காம கூட போகலாம். அண்ட் நோ டிபார்ச்சர் ஃப்ரம் த கண்ட்ரி. சப்போஸ் இப்போ பர்சன் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம்னா நாட்டை விட்டு வந்து வெளியே போகக்கூடாது. அதுதான் நோ டிபார்ச்சர் ஃப்ரம் த கண்ட்ரி. அவங்க வந்து கண்ட்ரிலேருந்து வெளியே போகக்கூடிய பெர்மிஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் டைப் வாஸ் டிஃபால்ட் பெயில். டிஃபால்ட் பெயில் மீன்ஸ் எப்படின்னா இஃப் த அக்யூஸ்ட் பர்சன் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட் தட் த required 90 or 60 days have passed since their arrest without any charge sheet or complaint being filed. இப்போ பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லைனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து 60 or 90 டேஸ்க்குள்ள வந்து மேக்ஸிமம் வந்து ஃபினிஷ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் அவங்கள வந்து உள்ளே வச்சுக்க முடியாது. அப்படி மாதிரி பார்க்குறப்ப எப்படின்னா கோர்ட்டே வந்து அவங்களவே வந்து பெயில் வந்து இனிஷியல் வந்து பண்ணிடலாம். அதுதான் வந்து என்னன்னா டிஃபால்ட் பெயில். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த மணிஷ் சிசோடியாவுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து டிஃபால்ட் பெயில் தான். ஏன்னா அவங்க வந்து 17 months வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமே அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெயில் வந்து கிராண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திங் வாஸ் இன்டரிம் பெயில் ஆர் மெடிக்கல் பெயில். இன்டரிம் பெயில்னா ஷார்ட் டேர்ம் பீரியடுக்காக ஒரு பெயில் கொடுக்க வேண்டியது. கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து வெளியே சுற்ற முடியாது. குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அவங்க வெளியே இருந்துட்டு திரும்ப வந்து அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளேயோ இல்லை போலீஸ் கஸ்டடிக்குள்ளேயோ வந்தாகணும். நெக்ஸ்ட் திங் வாஸ் மெடிக்கல் பெயில். மெடிக்கல் பெயில்லாம் என்னென்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் என் பர்சன் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்து இருக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லைனா ஒரு லங் இஷ்யூ அது மாதிரி ஏதாச்சும் ரொம்ப சிவியரான ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் பெயில் வந்து கோர்ட் வந்து கேரண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா எதுலாம் கிராண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறப்ப வந்து the person is not accused of any offense punishable with death, life imprisonment or imprisonment up to 10 years. இப்போ அரெஸ்ட் ஆன பர்சன் வந்து அவங்க கமிட் பண்ணிய கிரைம் வந்து அந்த கிரைம் வந்து பனிஷபிள் வித் டெத் பெனால்ட்டி இல்லைனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அது இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 10 years அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபென்சஸ் வந்து கமிட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. there are sufficient reasons to believe. அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும். இல்லைனா அந்த எந்த ஒரு ரீசன் வந்து முன் வந்து வைக்கிறாங்களோ அது வந்து நம்பகத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து பெயில் வந்து அப்ளிகபிள் ஆகி அவர் வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் ஹஸ் நாட் கமிட்டட் த அஃபென்ஸ், அந்த நான் வந்து இந்த தப்பை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சர்டன் ரீசன்ஸ்லாம் கொடுக்கணும். there is a sufficient reason to conduct further enquiry in the matter. சப்போஸ் இந்த ஒரு என்கொயரி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து இன்னும் கொண்டு போகலாம், அந்த கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப வந்து அவங்க வந்து உள்ளே வந்து வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. இஃப் த அக்யூஸ்ட் வாஸ் உமன் ஆர் சைல்டு அண்டர் 16 சொல்லி பார்க்குறப்ப எப்படின்னா ஒரு ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு வந்து அவங்களுக்கு ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வரப்ப அண்டர் 16 வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அஃபென்சஸோ இல்லைனா ஹீனியஸ் அஃபென்சஸோ ஒரு கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்டர் 16 வந்து அபோவ் 16 மேலே இருந்தாங்க அப்படின்னா he can be considerable as an adult. அடல்ட்டுன்னு சொல்லி கன்சிடரபிள் பண்ணி அவங்களுக்கு அடல்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அண்டர் 16 இருந்தாலும் பெயில் வந்து கிராண்ட் ஆகும். பெயில் கேன் பி கிராண்டட் இன் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். அந்த மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்சஸாகவே இருந்தாலுமே சில இஷ்யூஸ் இல்லைனா சில சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து உமனுக்கு சைல்டுக்கு வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ லேக் ஆஃப் எவிடன்ஸ். பர்சன் வந்து ஒரு சஸ்பீசியஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ண முடியலை இல்லைனா எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து பெயில் வந்து கிராண்ட் ஆகிடும். இஃப் தேர் இஸ் அ டிலே இன் லாட்ஜிங் இன் எஃப்ஐஆர். ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமே ரொம்ப நேரம் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த 24 hours அவங்க வந்து கோர்ட்டில் போய் அவங்க வந்து
முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது வந்து டிலே ஆகுறப்ப இல்லைன்னா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணால் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அது வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. இஃப் அக்யூஸ்ட் இன் கிரேவ்லி சிக், ரொம்ப சிக்காக இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப சிவியரான ஒரு ஹெல்த் இஷ்யூ, எந்த மாதிரினா ஒரு ஹார்ட் இஷ்யூ இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம், முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருந்துருக்குறாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பார்க்குறப்ப கேன்சலேஷன் ஆஃப் பெயில், ஒரு பெயில் வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலோ இல்லைன்னா ரெகுலர் பெயிலோ டிஃபால்ட் பெயிலோ வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோர்ட் நினைச்சா அந்த பெயிலை வந்து அவங்க வந்து கேன்சலேட் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 437 and 439/2 சிஆர்பிசி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 செக்ஷன் படி வந்து ஈவன் தோ கடைசி ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்து அந்த பெயில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து இல்லைன்னா ஒரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் கண்டிஷன்ஸ் ஃபார் பெயில். ஒரு பெயிலும் பார்க்குறப்ப பிலிம்ஸ் மேட்டர் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலுமே போதும். ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறப்ப வந்து சப்போஸ் இந்த டெத் பெனால்ட்டி வந்து இல்லைன்னா லைஃப் இம்பர்ஸ்மெண்ட் இல்லைன்னா இந்த 10 இயர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த above 16 வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிலிம்ஸ் மேட்டர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.